அந்த அற்புதத்தோடு நான் தொடங்குகிறேன். என்ன அற்புதம் என்றால், இந்த உலகத்திலே வல்லாஹி எந்த ஒரு புத்தகத்துக்கும் கொடுக்கப்படாத, நான் சொன்னேன் முஅஜிஸத்துல் குப்ரா, இது சும்மா முஅஜிஸா இல்ல, சும்மா அற்புதம் இல்ல, உலகத்தில் ஆகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் என்றால் குர்ஆனில் பார்க்கலாம். என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக தகவல் தொழில்நுட்பத்தில் உச்ச கட்டத்தில் நிற்கிறது. 2022 நவம்பர் மாதம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க, சாட் ஜிபிடி. உங்க ஊர்லாம் ரோபோ இருக்குது, ரோபோட் சொல்லுவோம், பொட்டன்னு வாங்க, நம்ம பாஷையில் ரோபோண்டுவோம். ரோபோக்களை கண்டுபிடிச்சு மிச்சம் காலம். நம்ம திஹாரிலே ரோபோக்கள் இருக்குது. ஏடிஎம் மெஷின் ஒரு ரோபோ, நீங்க போய் போட்டீங்கன்னா கார்டை உங்களுக்கு எத்தனை வேணுமெண்டா உங்க அக்கௌண்ட்ல கழிச்சு, அந்த கார்டை தான் நீங்க போட்டு நம்பர் அடிப்பீங்க, உங்க அக்கௌண்ட்ல கழிச்சு உங்களுக்கு எண்ணி சல்லியை தந்து நீங்க சாக்கில் போட்டு போயிருவீங்க. இந்த ரோபோவை பத்தி நான் பேசல. இந்த ரோபோ இப்ப பல ரோபோன்னா நடக்க வேண்டிய தேவையில்ல, நீங்க கேட்கறத செஞ்சு தரும். உங்களுக்கு சல்லி வேணும்னா 2 லட்சம் வேணும்னா எண்ணி தரும். நீங்க 2 லட்சத்தை போட்டீங்கன்னா சரியா உங்க அக்கௌண்ட்ல போட்டு எம்போட்ல ஏத்தி சல்லி எண்ணி எடுத்து அதுக்குள்ள ஏத்திரும். மனுஷன் தேவையில்ல. புதுசா கண்டுபிடிச்ச ரோபோ எப்படி தெரியுமா? உலகம் மாற போகுது என்ற இண்டிகேஷன் வந்துட்டு நவம்பர் மாதத்துல அதிர்ந்து போறாங்க. சாட் ஜிபிடி என்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரோபோவோட பேசினால் பேசு. நான் சும்மா உட்கார்ந்து அல்லாஹ் மீது ஆணையான ஆங்கிலத்தில் அடிச்சு, அரபுல அடிக்கல, அஸ்ஸலாமு அலைக்கும் அடிச்சு. அந்த ரோபோவோட வலைக்கும் சலாம் பேசு. கைஃபல் ஹால்னு கேட்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. நான் அரபுல கேட்கல, இங்கிலீஷ்ல கேட்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க அதுக்குள்ள போய், நான் பல மணித்தியாலம் ஒர்க் பண்ணினேன், அதுக்குள்ள போய் நீங்கள் ஒர்க் பண்ணால் புரியும். எக்கச்சக்கமான தகவலை ஒரு நொடி பொழுது நீங்க கேட்கிற நேரம், கொஸ்டினை கேட்கிறது தான் கடன், ஆன்சர் உங்களுக்கு தந்துடும். லெட்டர் எழுதி கேட்டால் லெட்டர் தரும் உங்களுக்கு. எப்படிப்பட்ட உங்க பாசை புரிகிற ரோபோ கண்டுபிடிக்கப்பட்டாச்சு. இங்க உள்ளவங்கல்ல சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தகவல் தொழில்நுட்பம் இப்ப சொன்னா சிரிப்பாங்க எங்களை பார்த்து. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனா கடிதம் எழுதணும். கடிதத்தை எழுதுறது எப்படி? அழுது எழுதுவாங்க, தாளே நனைஞ்சிரும். அந்த கடிதம் போய் வாப்பா கையில சேரும். வாப்பா அங்கிருந்து எழுதி, நீங்க எப்படி சுகமா, இதை யோசிச்சு எழுதுவாரு. அந்த கடிதம் நடந்துச்சு. கொஞ்ச நாள் போ கெசட் ரெக்கார்டர் கண்டுபிடிச்சாங்க. கெசட் ரெக்கார்டர்ல 2 பட்டன் அமுக்கி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எப்படி சோமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க. இந்த கெசட் ரெக்கார்டர் வந்து அங்கிருந்து வர்றதுக்கு, சவுதியில இருந்து இங்க வர பல ஆட்கள் கையை தாண்டி வந்து 1 மாதத்துக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு வரும். அதை உம்மா கேட்டுட்டு இருந்த அழுது அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா. இந்த கெசட் அங்க போகும். இன்றைக்குள்ள பிள்ளைக்கு சொன்னா சிரிக்கும். இப்பதான் அடிச்சா வாட்ஸ்அப்ல போகுது, கத்தார்ல உள்ள முகம் தெரியுது, அது அவ்வளவு மாசம் எடுக்குமான்னு கேட்பாங்க. ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஐடி, தகவல் தொழில்நுட்பம் என்ன தெரியுமா? இந்த தகவலை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பரிமாறுறது, அதான் எங்க யுகம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம்ல ஒரு லெட்டரை அனுப்புறதுக்கு எவ்வளவு கஷ்டம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டு கத்தாரோட ஒரு பட்டன் பேசிட்டு, சரி பொறவு பேசுறோம்ப்பா, இப்ப வேலையா இருக்குன்னு வைக்கிறோம். அவ்வளவு நெருங்கிட்டோம். எவ்வளவு மைக்கேல் அங்காள் இருக்கக்கூடியவர்களோட நெருங்கிட்டோம். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காலத்துல மனிதன் ஒரு தகவலை பாதுகாக்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? தகவல் தான் உலகத்தை வழிநடத்த போகுது. தகவலை கொண்டு வந்து பாதுகாப்போம். ஸ்ரீலங்காவில் ஒரு அறிவாளி இருக்கேன்னு வைங்க, எப்படி என்ன செய்வான்? ஃபர்ஸ்ட்டுக்கு விலை கொடுத்து வாங்குவான். அந்த அறிவாளியை கூப்பிடுங்க. எதுக்கு கூப்பிடுறான்னு நினைக்கிறீங்க? எழுது புக்க, நீ கண்டுபிடிச்சதை எழுது புக்க, எழுதி புக் எழுதி வச்சதுக்கு போறோம். உனக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும்? தகவல் அறிவை கொண்டு வந்து இங்கிலீஷ்ல போட்டு, நீ எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல, அறிவை இங்கிலீஷ்ல போட்டு நாங்க அதை பார்த்துக் கொள்றோம். இந்த அறிவை எடுத்து அவன் மொழியில் போடுறான். அதனாலதான் இங்கிலீஷை படிக்கணும் என்ற ஒரு தேவை உண்டாகுது. தகவல்ல வந்து பாதுகாக்க பார்க்கிறான். இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா? ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யுகத்துல சொல்றாங்க, நாங்க பாதுகாக்கிறதுக்கு நிறைய போட்டுட்டோம், ஆனா அழிஞ்சால், அவ்வளவுமே டிஸ்கனெக்ட் ஆகி போனால் சில வேளை இன்டர்நெட் இயங்காம போயிடும். அவ்வளவு செக்யூரிட்டி கொடுத்து வச்சிருக்கிறோம், ஆனா இது ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கின்றான். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தான். இதுக்கு முன்னாடி வேதங்களை எல்லாம் கொடுத்தான். கொடுத்து போட்டு சொன்னா, இதை நான் பாதுகாக்க மாட்டேன். கடைசி நபி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தை அருளிவிட்ட ஒரு விஷயம் சொன்னான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த வேதத்தை நாங்கள் இறக்கினோம், நாங்கள் பாதுகாப்போம். நான் 4 புக் எழுதியிருக்கேன். என் புக்கில் ஒரு புக் எடுத்துட்டு 4ஆம் பக்கத்தில் என்ன இருக்கு பாட்டு கேட்டால் எனக்கு உண்மையா தெரியாது.
ஒரு புக்கு பேரை சொல்லிட்டு இதுல நீங்க 5ஆம் பக்கத்துல என்ன எழுதுவீங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த புக்கை படிச்சு நானே 10 வருஷம் ஆகுது, எனக்கு தெரியாது. இறை வேதத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் என்ன சொன்னா, இதை நான் பாதுகாப்பேன்ட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கிறதுக்கு இதை புக் வடிவத்தில் எடுத்தாங்களா? இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல மஷூரா பண்றாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாத வேலையை பண்றோமே நாங்க, நல்லமா பரவாயில்லையா? குர்ஆனை அவங்க தான் புத்தக வடிவத்தில் கொண்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏடுகளை எழுத சொன்னாங்க, குத்தாபுல் வஹி எழுதி கொண்டாங்க. ஆனா புக்கா மாத்தல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் பாதுகாப்பான்ட்டாங்க. இது பெரிய அற்புதம் பண்ணிட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், பெரிய பெரிய விஞ்ஞான புத்தகம்லாம் இருக்குது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது பாதுகாக்கப்பட்டுச்சா? சீகிரிய குருட்டு கீதை எழுதி வச்சிருக்கிறான். நம்ம நாட்டில் சீகிரிய காசியப்ப மன்னன் எப்ப வந்தாரு? இந்த கல் இன்னும் இருக்குது. மகாச்சாரிய சென்றார் பர்ணவித்தார், ப்ரொஃபசர் சென்றார் பர்ணவித்தார்னு போய் என்னப்பா இந்த கவிதைன்னு தேடுறாரு. எழுதி பார்த்து குருட்டு கீதையை இதான் எழுதி வச்சுக்கிறான்றாரு. ஏனென்றா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கள மொழி என்ன பேசினார்களோ அந்த சிங்கள மொழி இப்ப நாங்க பேசல. அது வேற, இது வேற. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மொழி என்ன பேசினாங்களோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு நான் பேசினா நீங்க விறுவிறுன்னு மேல கீழே பாப்பீங்க. எங்க மொழி வேற, அது வேற. திருக்குர்ஆனுடைய 1400 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள மொழி, அந்த மொழி ஒரு வருஷம் அதாவது மொழி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இன்றைக்கு நாம பேசுறோம் பாருங்க, இந்த மொழியில் உண்மையான தமிழ் மொழி. ஒரு ஊர்ல இங்கிலீஷே தெரியாத மக்கள் தமிழ் பேசுவாங்களே, அது வேற தமிழ் மொழி. மின் விசிறி சுழல்கிறது, மின் குமிழ் மின்னிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அவன் பேசுவான். ஏன்னா அவனுக்கு லைட்டும் தெரியாது, ஃபேன் தெரியாது. நான் மைக்ன்றேன், மைக்குக்கு தமிழ்ல என்ன சொல்றது? உங்கள்ட்ட கேட்கறேன், கேளுங்க. மைக்குக்கு தமிழ்ல என்ன சொல்றது? புரியுதா? நம்ம இங்கிலீஷோட கலந்து பேசணும். நம்ம கேட்ட உடனே நமக்கு தெரியாம போகுது. ஏனென்றால் நாம் பேசுற மொழி இப்ப மிக்ஸ் ஆகிட்டு. குர்ஆனுடைய மொழி 1400 ஆண்டுகளாக அழியலையே. அந்த மொழி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கிறான். சேம் மொழி. ஆனா இன்றைக்கு அரபு நாட்டில் அந்த மொழி பேசல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க குர்ஆன்ல பேசுற மொழிக்கும் இன்றைக்கு அரபி பேசுறதுக்கு வித்தியாசம். அது வேற. அரபு அந்த குர்ஆனுடைய பண்டை காலத்து அரபு இது. அந்த மொழி அல்லாஹ் பாதுகாத்துட்டு சொல்றான். நீங்க யாரும் பாதுகாக்க தேவையில்லை. இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். நான் இப்ப கொஞ்சம் சொல்றேன், கேளுங்க. இத மொழிபெயர்க்கிறேன். இன்னா நிச்சயமாக நாங்கள். இப்ப எண்ணிக்கோங்க, நாங்கள் எத்தனை தடவை வருது? நஹ்னு நாங்கள், நஸல்னா நாங்கள் இறக்கிறோம், ஸிக்ர வ இன்னா நிச்சயமாக நாங்கள், லஹு லஹாஃபிஸூன். எத்தனை நாங்கள் வந்துட்டு என்ன அர்த்தம்? நாங்க இறக்கிறோம், நாங்க பாதுகாப்போம்ன்றான். ரியலா டிரான்ஸ்லேட் பண்ண உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்க இறக்கின வேதம் நாங்க பாதுகாப்போம், ஒன்னும் பண்ண தேவை. ஆச்சரியம். இன்றைக்கு இந்த கிதாபுகள் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு பேச்சு. குர்ஆன்ல இருக்கிறதெல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. குர்ஆன் அழியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த ஊர்ல எத்தனை ஹாஃபில்மார்கள் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எத்தனை ஹாஃபில்கள் இருக்கிறாங்க? இந்த உலகத்தில் எத்தனை லட்சம் கோடி? அமெரிக்காவில் போய் மாலிக் யௌமித்தீன் நிப்பாட்டின இமாம் பின்னாடி உள்ளவர் சொல்லுவார், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எங்கேயாவது ஒரு புத்தகம் எனக்கு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். இப்படி ஒரு வரி மிஸ் ஆகினால் பின்னாடி திருத்து கொடுக்கிற சமுதாயம். நான் கேட்கிற எத்தனை ஹாஃபில்மார்களுக்கு அரபு கொஞ்சமுமே தெரியாது. வெள்ளக்காரன் ஹிஃபுல் பண்றான் குர்ஆனை, இங்கிலீஷ் தான் தெரியும், அரபு ஒண்ணுமே தெரியாது. தமிழ்ல எழுதின புத்தகத்தை வெள்ளக்கார ஒரு ஆள் இந்த ஒரு 50 பேஜை நான் முழுக்க மனப்பாடம் ஆக்க போறேன்டா. என்னப்பா மொழி தெரியாம எப்படி மனப்பாடமாக்குவாய்? எப்படி? மொழி தெரியாதவர்கள் கல்விகளில் சுமார் குர்ஆனை சுமந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை யாரு சொன்னது? ஸ்ரீலங்காவில் ஒரு ஆலிம் ஹாஃபில் ஆக்க போறோம்னு சொல்றாரா? அமெரிக்காவில் உலகம் எங்கு நடந்துட்டே இருக்குது. சரிப்பா சொல்லுவாங்க, பழக பழக பாலும் புளிக்கும். மாப்பிள்ள புதுசா வந்துட்டாங்கன்னா சோறு கறியை கொஞ்சம் பெஸ்ட்டுக்கு வைப்பாங்க. மாப்பிள்ள என்ன பாரு, அம்மா மாமி வீட்டுல இப்படிதான் சலுகை போலண்டு 10 நாள் ஆகிறதுக்கு கறி கொஞ்சம் குறைஞ்சிரும், அப்புறம் மேல சும்மா விட்டுருவாங்க. ஏன்னா மாப்பிள்ள பழசாயிட்டாரு. 1400 வருஷங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், முதல் ஹாஃபில். பெருமானார் குர்ஆனை மனனமாக்கிட்டு மக்களுக்கு சொன்னாங்க. அப்ப சுட சுட பாடமாக்குவாங்க. சரி, இது அஜமிகள்ட்ட எல்லாம் போன உடனே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிரும், அமெரிக்காவுக்கு போயிரும், பிரான்ஸுக்கு போயிரும், அப்பயே குர்ஆனை மனப்பாடமாக்குவாங்கடா. ரப்பு சொன்னா
இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். குர்ஆனை நாங்க இறக்கினோம், நாங்க பாதுகாத்தோம். எனக்கு ஒருத்தரை கொண்டு வந்து காட்டுங்க பாப்போம், இவரெல்லாம் குர்ஆனை பாதுகாக்கிறான் ஒருவரை காட்டுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெத்தெடுக்கிற குழந்தைகளை ஹாஃபிலாக பார்க்கணும் என்ற உணர்வை அல்லாஹ் கொடுக்கிறான் கல்புக்கு. இது எப்படி நடக்குது? உலகத்தில் எந்த மன்னராலும் இதை செய்ய முடியாது, எந்த ராஜாவாலும் செய்ய முடியாது. இந்த அற்புதத்தை முஅஜிசாத்தை கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதி மீற மாட்டான். அவனுடைய ஃபர்ஸ்ட் வாக்குறுதியை சொல்கிறான், இந்த உம்மத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இந்த வேதத்தை தந்தோம். இதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் ஃபவைலுல் லில்லதீன யக்துபூன பிஐதீஹிம், தங்களுடைய கரங்களால் வேதத்தை நாசப்படுத்தினார்களே, அவர்களுக்கு நாசம் என்று சொல்லிட்டு சொல்றான், இந்த வேதத்தை ஒன்றும் பண்ணிடாது. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எவ்வளவோ அட்டாக் பண்ணி இணையதளங்கள்ல இஸ்லாம் பொய், நபி இப்படி அப்படி, இந்த வேதத்துல ஒரு வரியை சேர்க்க முடியல, ஒரு வரியை இல்லாமல் ஆக்க முடியல. எவ்வளவோ சூழ்ச்சி நடக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சி, இந்த பித்தா இந்த வேதத்துல ஒரு வரி. அமெரிக்காவுக்கு போய் நீங்க மாலிகை யௌமிதீனை மாத்தி ஓதுறீங்க, பின்னாடி உள்ளவன் குறவிட்டு சொல்லிடுவான் பிழையா ஓதுறீங்க. அவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கு. உங்க பள்ளியில பிழை ஹஜ்ரத் ஓதிட்டாருன்னா பின்னாடி திருத்துவீங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் ஆலமீன் என்றார்னா ஹுதல் முத்தகீன் என்றீங்க. ஹுதல் முத்தகீன். எப்படி இந்த வேதம் கல்விகளில் பாடமாக்கப்படுது, பாதுகாக்கப்படுது. இப்ப எனக்கு கொண்டு வாங்க, உலகத்தில் ஆக பத்திரமா பாதுகாக்கப்பட்டோம், இதை பாடமாக்கின ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். ஒரு ஆளை காட்டுங்க. உலகத்தில் ஆக கூடுதலாக ஓதப்படுகிற வேதம். இப்ப இந்த வேதம் ஓதப்படாத நேரத்தை சொல்லுங்க பாப்போம். இந்த வேதம் இங்க ரைட் நைட்டா இருந்தா அங்க வெள்ளையா இருக்கு அமெரிக்கால. அவன் ஓதிட்டு வரப்போ பிரான்ஸ்ல ஓதுமா. எல்லா இடத்துலயும் ரமலான் வந்தா குர்ஆன் முழுக்க ஓதப்படும். உலகத்தில் எந்த நிமிஷமும் ஓதப்படாது, வாசிக்கப்படாத ஒரு புக் கொண்டு வாங்க பாப்போம். உலகத்தில் எல்லா இடத்துலயும் இந்த புக்கை வாசிட்டே இருக்கிறாங்க, காட்டுக்கு பாப்போம். இந்த வேதம் இப்ப நீங்க ஓதுறீங்களே கையில எடுத்து, உலகம் எங்குமே எடுத்து வீடியோ கேமராவை எடுத்துட்டு போனா எல்லா மூலைகளிலும் ஓதப்படுது ரமலான். அது அருளப்பட்ட இரவுக்காக வேண்டி, லைலத்துல் கத்ர் என்ற ஒரே ஒரு இரவுக்காக வேண்டி ரமலான் முழுக்க நோம்பு பிடிக்க சொன்ன அல்லாஹ் அந்த ரமலான் முழுக்க மக்கள் பஜார்களிலும் கடைகளிலும் வீதிகளிலும் இரவுகளிலும் தன் மடியிலே வைத்துக் கொண்டு அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். பெண்கள் தங்களுடைய வேலைகளை முடித்து குர்ஆனோடு வருகிறார்கள். ஆண்கள் பள்ளிகளை சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுகிறார்கள். திருக்குர்ஆன் அலங்கரிக்கப்படுகிற மாதம் அல்லாஹ்வுடைய மனிதர்களால் இதை செய்ய முடியுமாக இருந்தால் இது செய்ய முடியாது. முஅஜிசாத் என்று சொன்னால் ஒன்று ரெண்டல்ல, எக்கச்சக்கமாக சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் ஏன் இதை உங்களுக்கு ஆரம்பித்தேன்டா, இது ஒரு பெரிய தலைப்பு. முஅஜிசாத் நான் சொன்னா இது சின்ன முஅஜிசாத் இல்ல, முஅஜிசத்துல் குப்ரா. ஜம்சம் கிணறு அது ஒரு முஅஜிசாத். குர்ஆன் முஅஜிசத்துல் குப்ரா. ஜம்சம் கிணறு என்ன அல்லாஹ் சொல்றான், போய் பாருங்க ஹரத்துல உங்களுக்கு அத்தாச்சி இருக்கு பான்றான். என்ன அத்தாச்சி? உலகத்தில் எக்ஸ்பயர்ட் ஆகாத தண்ணி வேணும்ன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. நீங்க எடுக்கிற வாட்டர் பாட்டில் எக்ஸ்பயர்ட் ஆயிரும், நீங்க எடுக்கிற ஃபுட் எக்ஸ்பயர்ட் ஆயிரும். தண்ணியை ஃபுல்லா நல்ல மினரல் வாட்டர் எடுத்து ஆக டியூப்வெல் போட்டு ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டர், ஸ்ரீலங்கா நல்ல தண்ணி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாட்டர் எடுத்து அடிச்சு போட்டு டப்பா அடிச்சு போட்டு சொல்லுவான் only 2 years, மேக்ஸிமம் 2 years. அதுக்கு மேல இந்த தண்ணி இதா போயிரும். 10 வருஷமா ஊட்டுல மூளையில போட்டு டப்பாவை பூட்டி ஒழுங்கா பூட்டோ இல்ல, போட்ட ஜம்சம் தண்ணி கலர் மாறவும் இல்ல, இது மாறவும் இல்ல, நோ எக்ஸ்பயர்ட். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அது ஒரு முஅஜிஸாத். அந்த முஅஜிஸாத்தும் இதையும் வைத்தால் முஅஜிஸத்துல் குப்ரா, இது ஆகப்பெரிய முஅஜிஸாத். எப்படி என்பதை ஒவ்வொரு விதத்திலையும் பேசினா நாம் அசந்து போயிரும். அவ்வளவு பெரிய முஅஜிஸாத். ஆனால் நமக்கு இது தெரியல. ஜம்சம் முஅஜிஸாத்தை பார்க்கிறோம் நாங்க. என்ன, அந்த பாலைவனத்துல தண்ணி எப்படி வரும்? எப்படி வரும்? நாங்க ஸ்ரீலங்காவிலிருந்து சவுதிக்கு தண்ணி கொடுக்கலாம், சவுதில இருந்து எங்களுக்கு தண்ணி வருமா? எப்படி வரும்பா? பிளைட்ல தண்ணி எடுத்துட்டு வராங்க. சவுதி கவர்மெண்ட் இப்ப கிட்டத்தில் ஆய்வு பண்ணி முடிச்சாங்க, ஜம்சம் லிமிட் இல்ல பர்மன்டாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியும், பெரியவங்க ஹஜ் உம்ரா போனவங்க இருப்பீங்க, நீங்க போயிட்டு பைப் லைன்ல திறந்துட்டு தண்ணியை ஃபில் பண்ணி தோல்ல வச்சு, நானும் அப்படி வச்சிருக்கிறேன், அப்படித்தான் ரூமுக்கு கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை. சவுதி கவர்மெண்ட் ஆய்வு பண்ணிட்டு இதுல தண்ணி சரியா அறத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போல ஒரு மேட்டில ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க, ஃபுல்லி பாதுகாப்போட. எந்த இடம்டா, அதாவது அதுல மெஷின்ல ஃபுல்லா எப்படி ஒருத்தர் ஐசியூல போட்டா ஹார்ட் பீட் ஆகுமோ அத மாதிரி டோட்டலி ஜம்சம் தண்ணி இப்ப எவ்வளவு வருது, என்ன மாதிரி வருது, பிளக்சுவேஷன் நடந்துட்டே இருக்கு.
ஜம்சம் போகிற வழியில நீங்க பார்த்திருப்பீங்க, பவுசர்ல ஜம்சம் போனா முன்னாடி பின்னாடி போலீஸ் பாதுகாப்பு போ. ஏனென்றால் அதுல யாராவது நஞ்ச போட்ட உம்மத் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தண்ணிக்கு போலீஸ் பாதுகாப்பு. முழு லெவலையும் போட்டு ஜம்சம் ஆய்வு பண்றாங்க. சவுதி ஒன்றை சொல்லிட்டு தண்ணி முடியாது, அது வந்துட்டே இருக்கும். இதாங்க பேக் பண்ணி இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா 2 ஜம்சம் எடுத்தாச்சு போட்டாச்சு வந்தாச்சு. முதல் அப்படி இல்லை, நாங்களே எடுத்து நாங்களே சுமந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் வரணும். அந்த கலன் தேவையில்லை. ஏனென்றா இப்ப அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நோ ஜம்சம் ஆட்டோ ஸ்விட்ச். இப்ப கோவிட் டைம்ல ஹரத்துல யாருமே இல்ல. ஹரம்ல கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. சவுதி கவர்மெண்ட் சொல்லுது ஒரு நாளைக்கு 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப், 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப் வீசுறாங்க. ஹரமைன் 2 ஹரத்திலையும் அவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க. 2 மில்லியன் குடிக்கிறாங்க. வேற பிளைட்ல வேற, தலையில குடிக்கிறது வேற, எக்கச்சக்கமா. ஆனா பாலைவனத்தில் இது நடக்குது. பாலைவனத்தில் மாநாடு போடணும் தியார் இல்ல. மாநாடு போட ஃபர்ஸ்ட் என்ன கேட்பீங்க? தண்ணி கைக்கு தான் கேட்பீங்க. ரெண்டாவது டாய்லெட்ரிக்கு தான் கேட்பீங்க. ரெண்டுக்கு போல தான் மாநாடு பத்தி பேசுறது. இப்ராஹிம் நபி ஃபாசில் இன்னாஸ் வாங்கப்பான்னு சொல்ற நேரத்தில் மாநாடு எல்லா ஊர்லயும் மக்கள் வந்தா தண்ணி கொடுக்கணும். பாலைவனத்தில் ரப்பு கொடுத்த தண்ணி ஜம்சம், மாவு ஜம்சம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தண்ணி. எப்படிப்பட்ட தண்ணி? கோவிட் டைம்ல அந்த கிணத்துல இந்த ஓவர்லோட் ஆகினா, இப்ப மேல ஒரு டேங்க் போட்டிருக்கேன்னு வைங்க, தண்ணி வந்துட்டே இருக்கேன்னு வைங்க, தண்ணி ஓவரா ஃபில் ஆகினா கொட்டிடும். கொட்டிட்டா ஒட்டோ சுவிட்ச் போட்டிருக்கணும். ஒட்டோ சுவிட்ச் பா, டக்குனு மேல தண்ணி லெவல் ஆயிட்டு நிப்பாட்டிடுவோம். ஜம்சமுக்கு ஒட்டோ சுவிட்ச். என்ன ஒட்டோ சுவிட்ச்? நீங்க தண்ணி எடுக்காத தண்ணி நின்றும். நீங்க தண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். இதான் சவுதி கவர்மெண்ட் இப்ப கண்டுபிடிச்சது. நீங்க தண்ணியை நிப்பாட்டி வச்சுக்கன்னு வைங்க, தேவையில்ல ஹரத்துல வடிஞ்சு வெள்ளம் எடுத்து காபத்துல்லா இடிச்சிட்டு போற மாதிரி வராது. நீங்க எடுக்க தொடங்கினீங்க 2.5 மில்லியன் கோட்டா கொடுப்பாங்க ஹஜ்ஜுக்கு. அவ்வளவு பேரும் அந்த தண்ணியோடு நிற்பார்கள், கொஞ்சமும் குறையாது. மழை பெஞ்சா தான் தண்ணி, மழை பெய்யாட்டி தண்ணி இல்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த கிஃப்ட் முஅஜிஸா. முஅஜிஸா அதை முஅஜிஸாவாக பார்க்கிறோம். எங்க வீட்டில் இந்த சபையில யாரும் ஜம்சம் குடிக்காம இருப்பீங்களா? குடிச்சிருப்பீங்க, வாயில வச்சிருப்பீங்க. இந்த நாட்டில் அக்கரைப்பத்து தண்ணி குடிக்காதவங்க இருப்பீங்க, அட்டாளச்சேன தண்ணி குடிக்காம இருப்பீங்க, கலஹால போய் தண்ணி குடிக்காதவங்க இருப்பீங்க. நான் அப்படித்தானே, எத்தனையோ ஊர் இருக்குது. ஆனா ஜம்சம் குடிக்காத ஒரு முஸ்லீம் நான் கண்டில்ல. அங்க இருந்து அல்லாஹ் எங்க தொண்டைகளை நினைக்கிறான். இது நாங்க முஅஜிஸாவாக பார்க்கிறோம். குர்ஆனை கொண்டு வந்து வைத்தால் சுப்ஹானல்லாஹ், முஅஜிஸத்துல் குப்ரா, அது எங்கேயோ போய் நிற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதை பேசுவதற்கு நான் வரவில்லை, நேரம் இல்லை. ஆனால் இதை நீங்கள் படிக்கணும் என்பதற்கு சொல்கிறேன். இந்த குர்ஆனுக்குள்ள போனா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதி இப்ப நான் வாச்சன சிரிப்பேன் பாதி நேரம். என்னப்பா அந்த காலத்து மக்கள் இவ்வளவு மடையர்களா? எங்க உம்மா சின்னத்துல சொல்லி தந்தாங்க, அல்லா மன்னிக்க. நான் சின்னத்துல கதை கேட்பேன், கதை சொல்லுவாங்க. கதை சொல்ல போக்கில் எப்படிமா பூமி குலுக்கம் வருது அப்படி கேட்பேன். பூமி நாச்சியா இந்த கையில தூக்கிட்டு வச்சிருக்கிறாமா, அப்புறமேல இந்த கைக்கு மாத்துவா. பூமி நாச்சியா இந்த உலகத்தை அடுத்த கைக்கு போடுற டைம்ல தான் பூமி குலுக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் சின்னத்துல படிச்சேன், நீங்க படிச்சீங்களோ தெரியாது. வீட்டுல பூமி நாச்சியா தான் உலகத்தை தூக்குறாமா. எவ்வளவு காலம் நேத்து சொல்றேன்னா, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்படி நம்பினாங்க. சரிப்பா, இது நம்ம நாட்டு ஆட்கள் தான், உலகம் சரியா தான் நம்பியிருக்கிறான்னு பார்த்தா அவனும் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறான். எட்லஸ் என்று ஒரு பெரிய தூக்கிட்டானா, அடுத்த பக்கம் தூக்க போகல பூமி கொடுக்குமா, அவனை அதுலயே போய் பார்க்க. இவன் பூமி நாச்சின்றாங்க, அவன் எட்லஸ் என்றான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை கேட்டா உள்ள இப்போ உள்ள சின்னமெல்லாம் சிரிச்சே செத்து போயிருமா. என்ன அந்த அளவுக்கு இப்ப எஜுகேட், யூடியூப்ல அதுல இதுலயும் படிச்சுட்டு என்னப்பா மரமண்ட மாதிரி பேசுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருளப்பட்ட வேதத்துல எத்தனை வரி எக்ஸ்பயர்ட் ஆகணும், எத்தனை வரி தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு வரி, ஒரு சிங்கிள் வேர்ட் நோ எக்ஸ்பயர்ட். எப்படி ஜம்சமுக்கு எக்ஸ்பயர்ட் இல்லைன்னு சொல்றோமோ, குர்ஆன்ல ஒரு வார்த்தை நான் ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்க. சவுதி 1980களில் ப்ரொஃபசர் கீத்மோ என்ற ஒரு ஆள் ஒரு புக் எழுதுறாரு, டெவலப்பிங் ஹியூமன். அந்த புத்தகம் அவ்வளவு வேகமா செல்வா கிடைக்குது என்ற கருவியல் மனித பரப்பை பத்தி புதிய ஆய்வெல்லாம் வெளியிடுறாரு. புதிய கண்டுபிடிப்பு, யாரும் கண்டுபிடிக்காத சொல்றாரு. சவுதியில இருந்து ஒரு குழு போயிட்டு குர்ஆன்ல இந்த மனித பரப்பை பத்தி இருக்கிற ஆயத்துக்களை எல்லாம் தொகுக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ற நுத்துஃபா, அலகா, இலாமா, லஹ்மா, இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரான். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்றான், நிறைய வருது.
இதெல்லாம் தொகுத்து போய் அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுத்தா இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல நான் ஒரு பகுதியை சொல்றேன் சும்மா. ப்ரொஃபசர் கீத்மோர், நான் வந்து பேசக்கூடாது கருவியல. ப்ரொஃபசர் கீத்மோர் 1986 தான் எழுதின புத்தகம், பல்கலைக்கழகத்தில் மருத்துவர்கள் படிக்கிற புத்தகம், டெவலப்பிங் ஹியூமன். இன்றைக்கு நீங்க டெவலப்பிங் ஹியூமன் கூகுள் அடிச்சு பாருங்க, நான் சொல்றதுக்காக. டெவலப்பிங் ஹியூமன் என்பது பல்கலைக்கழகத்தின் மருத்துவர்கள் படிக்காம இனி படிக்க இயலா என்று சொல்ற புத்தகம். அவ்வளவு ஃபேமஸ் ஆன புத்தகம். 1வது எடிஷன், 2வது எடிஷன், 3வது எடிஷன் போடுவாரு. 1986 எடிஷனுக்கு அவர் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? இஸ்லாமிக் எடிஷன், இஸ்லாமிய எடிஷன். அவர் சொல்ற அரபிக் குழு என்னிடம் வந்து தந்தார்கள். இந்த ஆயத்துக்களை எல்லாம் நான் பார்த்தேன். இப்ப என்ன இப்படி வீடியோ எடுக்கிறாங்க, மேலால வீடியோ எடுத்தாங்கன்னா நான் வேற கோணத்துல தான் தெரிவேன். அவர் சொல்றாரு, குர்ஆன் தந்தது எல்லாம் நான் மைக்ரோஸ்கோப் இன்னொரு வடிவத்தில் வச்சு பார்த்தேன். சூப்பர், 100%. ஒவ்வொன்றும் அப்படியே மேட்ச் ஆகுது. யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்குது. ப்ரொஃபசர் கீத்மோர் கிட்டத்துல வந்தவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஒருத்தர் இஸ்லாத்தை வெட்டணும் என்றதுக்காக. சுப்ஹானல்லாஹ், ஒரு முஸ்லிம் கொடுக்காத பதில் என் மை சிலிர்த்தது. அவர் கொடுத்த பதிலுக்கு. ஒரு காஃபிர், அவர் இஸ்லாத்துக்கு வரல. அதாவது அவர் கொடுத்த பதில பாருங்க. அல்லாஹ் அபூ தாலிபுக்கு இஸ்லாத்தை கொடுக்கல, ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்புக்கு வச்சிருந்த மாதிரி ப்ரொஃபசர் இன்றைக்கு யூடியூப்ல இருக்குது. அவன் கேட்கிறான், முகமது நபி என்று சொல்றவரு வாளை எடுத்து கருவறையை வெட்டி கிழிச்சு, அவங்க கையில தான் வாள் இருந்துச்சு, உள்ளக்குள்ளத பார்த்து என்ன இது நடக்கிறதெல்லாம் சொல்லி இருக்கலாம் தானே, அது போய் குர்ஆன்ல எழுதி இருந்தா அது என்ன ஆச்சரியம் ப்ரொஃபசர்? அவன் கேட்கிறான் அப்படின்னா பிடிச்சி கிழிச்சு பார்க்கலாம் தானே. அவர் சிரிப்பார். ஏண்டா முஸ்லீம்களை பயங்கரமா இவர் பேசுறது குர்ஆனை கன்ஃபார்ம் பண்ணுது. கிறிஸ்தவ உலகத்தை ஆட்டி படைக்குது. ஒட்டுமொத்த உலகம் குர்ஆனை பக்கம் திரும்புது. ஒரு பெரிய பேராசிரியர் பேசுறார். அவர் சொல்லுகிறார். அவர் அப்படி சிரிச்சிட்டு சொல்லுவாரு, நான் 2 விஷயம் சொல்றேன், 2ல ஏதோ உனக்கு ஏத்துக்கொள்ள முடியுமோ அதை ஏத்துக்கோங்கண்டார். நான் நினைக்க மாட்டேன் ஒரு முஸ்லீம் இப்படி பதில் கொடுப்பாங்க. என்ன சொன்னார் தெரியுமா? 2. 1, இது நீங்க நினைக்கிற மாதிரி கிழிச்சிட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் போட்டு தான் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் என்ன? ஆக சின்னதா மனுஷன் சைஸ்ல பார்க்கணும்னா அந்த கண்ணாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது நேத்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. டச்சுடைய காலம் அவங்க கண்டுபிடிச்சது. 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி மைக்ரோஸ்கோப் இருக்கல. கண்ணால பார்த்து இந்த விஷயம் சொல்லல. குர்ஆன் சொல்றது எல்லாம் சும்மா இந்த கண்ணுக்கு தெரிஞ்சது இல்ல. அதுவும் நுத்ஃபா, அலகா, முதுகா, இலாமா, லஹ்மாண்டி ஸ்டேஜா சொல்லுது. ஒன்று முடிய ஒரு ஸ்டேஜ் சொல்லுது. இந்த ஸ்டேஜ் எல்லாமே கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜ் மைக்ரோஸ்கோப்பை வச்சாதான் ஸ்டெப்பாக தெரியும். அந்த ஸ்டெப் எந்த மனித பிறவி கண்ணுக்கும் தெரியாது. அப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அவர் சொல்றாரு, முகமது நபி மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு ராத்திரியாக இதெல்லாம் ஆய்வு பண்ணி போட்டு மைக்ரோஸ்கோப் அவர் கையாலே உடைச்சு யாருக்குமே சொல்லாம இறைவன் இதை சொன்னா அப்படி என்று போட்டு 4 வார்த்தையை சொன்னா இது நம்ம லேசா இருக்குதா உங்களுக்கு? 1400 வருடங்களுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத முகமது நபி, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இறைவன் தான் எனக்கு இதை தந்தான் என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள லேசா இருக்குதான்னு கேட்கிறார். ப்ரொஃபசர் கீத்மோர் வார்த்தை சொல்லுவார், there is no doubt this is divine law என்பார். எனக்கு கடுவும் சந்தேகம் இல்லை, இது இறைவேதம் தான் என்பார். சுப்ஹானல்லாஹ். அசந்து போகக்கூடிய பதில்கள். ஒருத்தர் 2 பேரா? fastest growing religion in the world, 233%. உலகத்தில் இஸ்லாம் பரவுற வேகம் எவ்வளவு? 233 வேகத்தில் இஸ்லாம் பரவுதான். அமெரிக்கால அழுகுறார்கள், ஏன் எங்களுக்கு மறைச்சிங்கன்னு கேட்கிறாங்க, ஏன் எங்களுக்கு சொல்லலன்னு கேட்கிறாங்க. இந்த வேதம் எங்களை அள வைக்குதுன்றாங்க, எங்களை துடிக்க வைக்கிறாங்க. அமெரிக்காவில் ஃபாஸ்டஸ்ட் கிராவிங் ரிலிஜன் இன் தி வேர்ல்ட். பிரான்ஸ்ல 2வது just 63%. 63 வேதம். நாங்க 233 வேகத்தை ஸ்பீட்ல பறக்கிறோமா? இஸ்லாம் வேர்ல்ட்ல ஃபாஸ்ட் கிராவிங் ரிலிஜனா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மறுமை நாளில் யௌமுல் கியாமாவுல அல்லாஹ் எனக்கு தந்த முஅஜிசாத், முஸ்லிம்ல வருவது, எனக்கு தந்த இந்த முஅஜிசாத்னால எல்லா நபிமார்களும் வந்து நிக்கிற நேரம் அதிகமான என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். இந்த முஅஜிசாத் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்றார்கள். படித்தவர்கள் அழுவார்கள், தேம்பி தேம்பி கீழே உழுவார்கள். அப்படிப்பட்டு இதுல மொழியை பேசினா வேற, நான் பேசலை என்றால் நாங்கள் அஜமிகள்.
அரபிகள் இந்த மொழியிலே அழுவார்கள், ஆம்பளை தாடி நடை அழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மொழி வளம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படிப்பட்ட ஒரு முஅஜிசாத்தை கண்க்கு வைத்து விட்டு எத்தனை சகோதரர்கள் படிக்க ஆரம்பிச்சீங்க, எத்தனை பேர் படிக்கணும் என்று கேட்டீங்க. அல்லாஹ் இதுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு சொன்னதை நம்மகிட்ட சொல்ற மாதிரி நம்ம அதே விஷயத்தை செய்ய போறோமா? யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்ன அல்லாஹ் சொன்னா? வேதத்தை தந்தோம், அதை ஒரு பக்கத்துல போட்டீங்க, உங்க பாட்டுக்கு போனீங்க, கழுதைகள் ஏடு சுமக்கிற மாதிரி செஞ்சீங்களே, அதே வேலையை செய்ய போறோமா பெரியவர்களே? எத்தனை பேர் குர்ஆனை படிச்சீங்க, படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, படிச்சு தாங்கன்னு கேட்டீங்க? இந்த வேதம் இந்த ஷெல்ஃப் கல்ல, இந்த வேதம் கான ஹுலுகுல் குர்ஆன். ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் யார்? ரசூலுல்லாஹ் எப்படி? குர்ஆனை பார்க்கணுமா அவரை பாருங்கன்றாங்க. அவருடைய பண்பு குர்ஆன் என்றாங்க. எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. குர்ஆன் அருளப்படுகிறது அந்த சமுதாயத்துக்கு. அந்த சமுதாயம் உலகத்துல எலும்பி நிற்குது. ரோம பேரரசு கீழே உழுவுது, பாரசீகம் பேரரசு கீழே உழுவுது. முஸ்லிம்கள் சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினாங்களா? முஸ்லிம்கள் எதால உண்டாக்கினாங்க? குர்ஆன். அவங்களுக்கு வழிகாட்டினது குர்ஆன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் சகோதரர்களே, நான் முடித்துக் கொள்கிறேன். தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினர் நாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எதிர்பார்க்கிறார்கள். மறுமையிலே அவர்கள் கையில் ஹவுலுல் கௌசரிலே தண்ணி குடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சில கேள்விகளை கேட்கிறார். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை நீங்கள் தப்ரு செய்ய மாட்டீர்களா? குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? உங்க கல்புகள் பூட்டு போட்டிருக்குதான்னு கேட்கிறோம். குர்ஆன்ல நாம் பார்க்கல. அஃபலா யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓத மாட்டீங்களா? நல்லா கேட்கல. அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு பண்ண மாட்டீங்களா? ஆய்வா? எப்படி? யார்கிட்ட போய் கேட்டீங்க? எங்க படிச்சீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனை வாழ விடுங்க, குர்ஆனை வாழ விடுங்க, அதை சாகடிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா எழும்பியது ஆக வறுமையான கிராமம். அதாவது பைத்துகளில் கல்லை கட்டினவர்கள். உலகமே இன்றைக்கு அவர்களை திரும்பி பார்க்குது. இஸ்லாம் சாம்ராஜ்யமாக எழுந்தது. 1924 வரைக்கும் இஸ்லாம் தான் சாம்ராஜ்யம். இந்த குர்ஆனுடைய கல்புகளில் வாழ்ந்தது. இரவுல அவர்கள் அழுது தொழுதார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தோம். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமா. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? டாக்டர். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? இன்ஜினியர் இல்ல. குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுக்கக்கூடியவர். குர்ஆனை படிச்சோமா? அந்த படிப்பு என்ன? உலூமுல் குர்ஆன். குர்ஆனுடைய அறிவண்டா என்ன? குர்ஆனுடைய ஞானம் என்றா என்ன? குர்ஆன் அருளப்படுகிற நாள் என்று லைலத்துல் கத்ர் ரவை ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்லல, இந்த நாள் தான் என்று சொல்லல. பாவம், எங்களுடைய முன்னோர்கள் நலவுக்கு சிலதை செய்தார்கள். ஆனால் நாம் அதை மார்க்கமாக எடுத்துட்டோம். தௌபா கொப்பி ஒன்று கையில வச்சுட்டு நம்ம அந்த தௌபாவை செஞ்சுட்டு இன்றைக்கு தௌபா செஞ்சா முடிஞ்ச நினைக்கிறோம். வல்லாஹி சகோதரர்களை, தௌபா என்றால் இரவிலே அழுது கண்ணீர் மல்க, இறைவா நான் அந்த துரோகத்தை செய்து விட்டேன் இறைவா, இறைவனோடு பேசுவது தௌபா, அழுவது தௌபா, அஞ்சுவது தௌபா. அது ஒரு நாள் அல்ல. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். ஓடி வாங்கன்ற அல்லாஹ் ரப்பிடம் மக்ஃபிரத்துக்காக. இப்ப பாவம் செஞ்சா இப்ப தௌபா, இப்ப பாவம் செஞ்சா இப்ப தௌபா. தௌபா என்பது ஒரு இரவிலே புத்தகத்தை எடுத்து தௌபா செய்ய போகிறோம் என்று ஒரு இரவல்ல. பெருமானாருடைய உம்மத் நாங்கள் பெருமானாரை சந்தோஷமாக சந்திக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய தௌபா ஒவ்வொரு ரமலானுடைய இரவு மட்டுமல்ல, மற்ற இரவுகளில் ஷவ்வாலிலும் நமக்கு தௌபா, ஒவ்வொரு நாளும் தௌபா. யா ரப், நான் துரோகம் செய்து விட்டேன், துடிப்பது தௌபா. தௌபா என்றால் என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தௌபாவை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பெண் வருகிறாள், ஜுஹைனா குலத்து பெண், பெருமானாரை சந்திக்க. ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் வேர்ல்ட்ல எந்த கவர்மெண்ட்டை நீங்க பார்க்க மாட்டீங்க. நாங்கெல்லாம் குற்றவாளியை கொண்டு போய் கூட்டுல நிப்பாட்டி குற்றவாளி என்று சொல்லணும். ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட்ல குற்றவாளி தேட தேவையில்ல, அவங்களே வந்து ஆஜராகுவாங்க. ஒரு பெண் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், காமிதியா பெண், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செஞ்சுட்டேன், ஹத்த நிறைவேற்று. ரசூலுல்லாஹ் மேலையும் கீழையும் பார்க்கிறார். போங்கம்மா அப்படின்ட்டாங்க. வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்க. பெருமானார் துருவமும் இல்லை, யாரோட விபச்சாரம் செஞ்சேன்னு கேட்கல, அவரையும் கொண்டு வாங்க அடிக்கணும்னு சொல்லல. இல்லம்மா, நீங்க வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்கட்டான். ஒரு பெண் அவ வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வந்தா 10 மாசம் ஆனா
இன்றைக்கு விபச்சாரம் செஞ்சா நெத்தில வேர்வை வரும், தப்பு பண்ணிட்டோமே இறைவாண்டு வரும். 10 மாசம் குழந்தைய சுமந்து பெற்றெடுத்த பிறகு அந்த விஷயம் மறந்துடும். என்னப்பா எல்லாரும் செஞ்ச மாதிரி நானும் ஒண்ணு பண்ணி இருக்கிறேன், புள்ள இருக்கிறேன். அந்த பெண்ணுடைய தௌபா எப்படி இருக்கும்னு நினைங்க. புள்ளையோட வருகிறா, யா ரசூலல்லாஹ், அந்த பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், ரப்பை சந்திக்கணும் யா ரசூலல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், அசிங்கத்தை செய்த பெண் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்க, உலகத்துல தப்பை செய்து விட்டு எனக்கு தண்டனை தாங்க என்று தலைவர் முன்னாடி போன எதை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆச்சரியமான வரலாறு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் பிள்ளைக்கு பால் குடி மறக்க வச்சுட்டு வாமாட்டாங்க. அந்த அம்மா திரும்ப வருகிறார். பால் குடி மறக்கிறதுக்கு 2 வருஷம் போகும். 3 வருஷம் ஒரு பாவம் கல்புல இருக்காது, அது வெயிட் குறைஞ்சிருக்கு, அது மறந்திருக்கு, அப்ப செஞ்சான் இருக்கு. அந்த தௌபா ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ்வோட அழுதிருந்தால் மறக்காது. இந்த பெண் திரும்ப போகக்கூடாத லட்சியத்துல வர்றா. அந்த ஹதீஸ் ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய மகனை கூட்டிட்டு வர்றா, கையில ஒரு ரொட்டி துண்டு கொடுத்திருக்கிறார். அவர் சப்புறார், சின்னவர். எதுக்கு ரொட்டி துண்டு தெரியுமா? ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன அனுப்பக்கூடாது, என் மகன் சாப்பிடுறார், நான் பால் குடி மறக்க வச்சுட்டேன், நான் ரப்புக்கு துரோகம் செஞ்சுட்டேன், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அல்லாஹ் வாழ. அந்த பெண் அதுக்கு பிறகு அதே உணர்வு. இதுக்கு பேர் தௌபா பெரியவர்களே, இதுக்கு பேர் தௌபா. அந்த பெண் கூட்டி வர்றா, யா ரசூலல்லாஹ் என் மகன், யா ரசூலல்லாஹ் ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ், நான் துரோகம் செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிய தோண்ட சொல்றாங்க. அந்த பெண்ணை வைக்கிறாங்க, இந்த புள்ளைய ஃபுலான் இப்படி ஃபுலான் இன்னார் மகன் இன்னார் கையில் ஒப்படைங்கன்றாங்க. அந்த புள்ள ஒப்படைக்கப்படுகிறது. அந்த தாய் பார்க்கிறார்கள், கல்லால் எறியப்படுகிறது. அந்த பெண் அந்த இடத்திலே மௌத்தாகிறார். ஜனாசாவை முன்னிறுத்தார். ஒரு ஜானி ஒரு விபச்சாரிக்கு தொழுவிக்கிறதா ரசூலுல்லாஹ்விட கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யாரு தெரியுமா? தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நுழைந்து விட்டார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பெரிய அரிசி மூடை இருக்குது, உங்க ஊர்ல 70 பேருக்கு அந்த அரிசி பிரிச்சு கொடுக்கணும்டா, அது ஒரு கண்டெய்னர் அரிசி. இவட ஈமான் 70 பேரை விட அதிகமாக பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஈமான் என்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த வார்த்தை சொல்ல வேணாம் என்றாங்க. ஒரு ஜன்னா சொர்க்கவாசிக்கு தொழுவித்தார்கள் ரசூலுல்லாஹ். இதுக்கு பேர் தௌபா பெரியவர்களே. நாம் ஒரு புக்கை வைத்து பழைய பாவம் புதிய பாவம் முடிச்சு அது தௌபாவல்ல. அல்லாஹ்வோட விளையாடாதீர்கள் பெரியவர்களே. பெருமானார் எத்தனை இரவுகள் அழுதார்கள். உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி வமா தஅkhர். அவருடைய எல்லா பாவம் முன் செய்த பின் செய்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயுடைய மடியில கடைசி நேரம் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், என் மடியில் சாய்ந்த ரசூலுல்லாவை இறுக பிடித்துக் கொண்டேன். பெருமானார் முணுமுணுக்கிறார்கள், வெளியில சத்தம் வருவதில்லை. இன்னலில் மூத்தி சக்கரா, மூத்துக்கு சக்கராத் இருக்கிற காதை கொண்டு போய் வைக்கிறேன். 3 தடவை ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா. பெருமானார் தன் மரணத்துக்கு முன்னாடி சொன்ன 3 வார்த்தை, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா. எந்த நேரமும் கேட்கிறதுக்கு தௌபா அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதற்கு முன்னாடி ஒரு சமுதாயம் அழிந்து விட்டார்கள். அவர்கள் இந்த வேதங்களை மாற்றி விட்டார்கள். அவர்கள் குருட்டுத்தனமாக தலைவர்களும் பெரியவர்களும் ஆன்மீக தலைவர்கள் என்பவர்களை பின்பற்றி விட்டார்கள். எங்களுக்கு வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. யாரு சொன்னாலும் நிஜமாக ஒரு புடவையை பார்த்து, இது நல்ல புடவையாண்டு பார்த்து, இந்த ட்ரௌசர் எவ்வளவு காலம் பாவிக்கலான்னு பார்த்து வாங்குறோமே, இந்த வேதத்தில் உள்ளதும் ஹதீஸில் உள்ளதும் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்பது 27ஆக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். தயவு செய்து அது 21ஆக இருந்தால், 23ஆக இருந்தால், 25ஆக இருந்தால், 29ஆக இருந்தால், ஒற்றைப்படி ஏன் நாம் அதை விடுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு ஜன்னாவுல பெரிய இடம் வரணும். எங்களுக்கு அது வேணுமே. எங்க உறவுகளே, நான் உங்களிடம் மறைக்கவில்லை. எனக்கு தெரிந்த மார்க்கத்தை நான் ஒப்படைத்து விட்டேன். என் ரப்பு கேட்பான் என்ற அச்சத்தில் நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நான் வியாபாரமாக்க விரும்பவில்லை. இந்த மார்க்கத்தை நான் மறைத்து மக்கள் போகிற போக்கிலே நான் விடுவதை விரும்பவில்லை. சத்தியம் எதுவோ அதை தெளிவுபடுத்த வேண்டும். இதை தெளிவுபடுத்தினால் நீங்கள் எனக்கு தருகிற பரிசு பணம் அல்ல, எனக்கு தருகிற பரிசு நீங்கள் மரியாதை அல்ல. இவர் என்னப்பா சொல்லுகிறார், பரவாயில்லை. பெருமானார் அந்த மக்களுக்கு போய் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுவது பிழை, நீங்கள் சொல்லுவது பிழை. அசாதிக் என்று சொன்னவர்கள் சொன்னார்கள் கத்தாப் என்று. உண்மையாளர் என்று போட்டினவர்கள் 40 வருஷமாக உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொன்னவர்கள் ஏசினார்கள்.
பரவாயில்லை, ஜன்னா கிடைத்தால் போதும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் சீரழியக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூய்மையான தீன் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்கள் மத்தியிலே நான் இதை பதிவு செய்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருமையான ஒரு வேதத்தை நமக்கு விட்டு தந்திருக்கிறார். தயவு செய்து மௌத்துக்கு முன்னாடி படிப்போம் பெரியவர்களே, அதை ஓதுவோம், நின்று பார்ப்போம். ஒரு வரியை சும்மா வாசித்தால் புரியாது, அதற்குரிய அதாவது சில வரிகள் புரிஞ்சிடும், வரலாறுகள் நிறைய இருக்குது, சில விஷயங்கள் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது, அதை படிக்கணும். தெரியாத ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாட்டி தெரிந்தவர்கள்ட்ட போய் படிங்க, கேளுங்க, குர்ஆனை படிக்க நேரம் ஒதுக்குங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கல்புகளை ஒளிமயமாக்குவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதத்தை தந்திருக்கிற நேரம் எங்களில் பலர்கள் முன்னோர்கள் கபருக்கடியில் போய்விட்டார்கள். அடுத்தது நாம் போகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வீடு கட்டினோமோ, வாகனங்கள் வாங்கினோமோ, நாம் சொகுசாக வாழ்ந்தோமோ, இது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஒன்று மட்டும் ஷுவர், பேசுற நான் என்னுடைய மரண செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் உங்களுடைய மரண செய்தியை சில வேளை நான் கேள்விப்படலாம். இது 100% நடக்க போகிறது. என்னுடைய முன்னோர்கள் மண்ணுக்கடியில் போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே மாதிரி எங்க சந்ததிகளை நாங்கள் விட்டு போகிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன பரிசை நீங்கள் கொடுக்க போறீர்கள்? உங்க சந்ததிகளை விட்டு போகிற நேரம் காணி, பூமி, தோட்டம், துறவுகளை மட்டும் கொடுக்க போறீர்களா? இந்த ஊர்களில் குர்ஆனை ஹயாத்தாக்க போறீர்களா? குர்ஆனுக்குரிய விளக்கத்தை பெறக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க போறீர்களா? உங்க கைகளில் இந்த சாய்ஸ் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.